ஜாக்கி விலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தராம் கோஸ்டல் ஹெரிட்டேஜ் பாயிண்ட். தராம் ஹெரிட்டேஜ் கோஸ்டல் பாயிண்ட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது தராம்ன்றது ரொம்ப பழமையான ஒரு நகரம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப்பு அதாவது கத்தீட்ரல்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நகரம். கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நகரம்னு சொல்லுவாங்க. பிஷப்லாம் நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இந்த ஊர் ரொம்ப புகழ்பெற்றது. அதனுடைய கடற்கரை நகரம் தான் இப்போ நம்ம நிற்கிறது. இந்த கோஸ்டல்ன்றது இந்த மிடில் ஸ்ப்ரோ, சண்டர்லேண்ட், இப்போ இந்த தராம், அப்புறம் அப்படியே நியூ காசல், அது அப்படியே கோஸ்டல் நீட்டாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த கடற்கரை துறைமுக நகரங்கள் இது எல்லாமே. ஓகே, ஸோ இதில் நிறைய ஹார்பர், ஃபிஷிங் ஹார்பர்னு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த கடற்கரை விளக்கம் பார்க்குறீங்க, இதெல்லாம் மிக பழமையான ஒரு கலங்கரை விளக்கம் தான் அது எல்லாமே. அதாவது உலகத்தில் யூகேயில் இருக்கிற எல்லா வெள்ளைக்காரனுக்குமே இந்த வெயில் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு வீட்டில் இருக்கிற அந்த குட்டி குசுமா, நாய்க்கு, பேய்க்கு எல்லாத்தையும் கூட்டு வந்துடுவான். ஏன்னா இந்த 6 மாதத்துக்கு அவனுக்கு ஒன்றுமே இருக்காதா. இந்த வெயில் அடிச்சதுமே நம்ம இந்த ஆக்கிரனாக்கெலாம் கிளம்புவாங்க தெரியுமா, குட்டியெல்லாம் தூக்கி இப்படி சைடில் வச்சுக்கிட்டு தலை மேலே அந்த காலத்துக்கு இப்படி போட்டு குழந்தைலாம் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி எல்லாம். அதான் சொல்கிறேன், என்னடா எல்லாம் கரை நடப்பானுங்க. வீட்டிலேருந்து அப்படி இந்த புத்திசல் மாதிரி கிளம்புவானுங்க. எங்கடா கிளம்புறாங்கன்னு பார்த்தா, வெயில் அடிக்கும், டவுன் சென்டர்னு ஒரு இடம் இருக்கும். சிட்டியில் எல்லா இடத்துலையுமே எல்லா ஊர்லேயும் ஒரு டவுன் சென்டர், அந்த இடத்துக்கு போய் உட்காரத்துக்காக போகணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே டெய்லியும் பார்த்த விஷயந்தான், மணி கொண்டு இருக்கும், கார் போகும், பஸ்ஸு போகும், நடுவில் ஒரு எல்லா பொருளும் கிடைக்கிற ஒரு இடம் தான் டவுன் சென்டரு. ஆனால் இந்த வெயில் அடித்தா போதும் சரக்கு நடப்பானுங்க. தராம் ஹெரிட்டேஜ் கோஸ்ட், இது பழைய ஒரு துறைமுக நகரம்னு சொன்னோம். ஸோ துறைமுக நகரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மூலமாக தான் சின்ன சின்ன லைஃப் போட்ஸ், அதாவது மீன்பிடி படகுகள்லேருந்து, லைஃப் போட்ஸ்லேருந்து ஷெட்டுன்னு சொல்லலாம், இங்கேருந்து தான் லைஃப் போட்டுக்கெலாம் போகும். ஸோ முக்கியமாக இந்த ஃபிஷர்மேன், அதாவது அந்த லைஃப் போட்டை செலுத்தக்கூடிய அந்த வீல்ஸை வச்சுட்டு கடுமையாக கடல் இதில் போராடுற மாதிரியான ஒரு சிலை அமைப்பு. இது மேட்ரு என்னென்னா, 1962 ஐ திங்க் ஸோ 1962 பெரும் புயலில் இந்த லைஃப் போட்ஸ் இங்கே இருக்கிற இதெல்லாமே போட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கடலை தத்தளிக்கிற மீனவர்களை காப்பாற்ற போய் ஒரு படகு மூழ்கி அதில் 6லேருந்து 9 பேர் உயிரிழந்தாங்க. அதனுடைய நினைவாக தான் இந்த சிலையை வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே கடலில் தத்தளிக்கிறவங்கள இதுவரை ஒரு 282 பேர்கிட்ட கரை சேர்த்துருக்காங்க. 1870லேருந்தே இங்கே இருக்கிற இடத்துக்கான வரலாற்று சிறப்புகள் நிறையவே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அப்படியே நீங்கள் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீகல் சவுண்டு தான் அது. இது லைஃப் போட்ஸு, ஃபிஷிங் போட்ஸு, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது அந்த மாதிரியான ஒரு இடத்தினுடைய ஷெட்டு தான். இந்த தராம் ஹெரிட்டேஜ் ஹோஸ்டல்ஸ் என்னென்னா, எப்பயுமே இங்கே கடற்கரை நகரம் அப்படின்னா அதை சுற்றி தொழிற்சாலைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த கடற்கரை இருக்குல்ல, இந்த கடற்கரையில் நான் உங்களுக்கு மண்ணெலாம் பார்த்திங்கன்னா கருப்பாக வண்டல் மண்ணெலாம் அடிச்சுன்னு நிறுத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே கண்ணாடி தொழிற்சாலை இருந்ததுனால அதனுடைய கழிவுகளாக இது உள்ளார கடற்கரையில் நிறைய இடங்களில் கண்ணாடி துண்டுகள் காணப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த தராம் கடற்கரை நகரத்தை பொறுத்தவரை தொழிற்சாலைகளும் மிகப்பெரிய துறைமுகம், அப்புறம் அதான் பழங்காலத்துலேருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைஃப் போட்டு, மீனவர்களுடைய படகு, அது ரிப்பேர் பண்ணுற இடங்கள், ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் போய் வெளியில் கடலுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஆனால் இது ஒரு சேஃப்டி இடம் மாதிரி அதை ரெடி பண்ணி இது உள்ளார எல்லா போட்டையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் மேட்ரு.
ஸோ கடற்கரை துறைமுக நகரம் அப்படின்னும்போது பீரங்கெல்லாம் என்ன அப்புறம் கடற்கொள்ளையர்கள்னு ஏகப்பட்ட கதைகள் இது உள்ளார பின்னாடி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து காரில் வரலாம். இந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி கார் பார்க்கு இருக்குது. கடற்கரை ஒட்டியே அந்த கார் பார்க் வந்து இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1 பவுண்டு, 2 மணி நேரத்துக்கு 2 பவுண்டு, நாளெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா 3 பவுண்டு. ஸோ இந்த இடம் வந்து என்னென்னா நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு, ஜாக்கிங் போகிறதுக்கு, இங்கே பக்கத்துலேயே நோஸ் பாயிண்ட்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றி இந்த இடம் வந்து அந்த நீங்கள் வந்து கிளிஃப் நிறையா இருக்கும் இங்கே. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சாலையில் நடக்கிறீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு பள்ளத்தில் கடல் இருக்கும். ஸோ கிளிஃபில் இருக்கிறதுனாலே வந்து பாருங்கள், இப்போ கார் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கங்க, அது எல்லாமே வந்து என்னென்னா அதுலேருந்து நீங்கள் வந்து கீழே வந்து இறங்கி கடற்கரைக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. அதனால் நாளெல்லாம் வந்து காருக்கான வந்து பார்க்கிங் டிக்கெட் வந்து 3 பவுண்டு, 2 மணி நேரத்துக்கு 2, 1க்கு 1. அதுக்கு நீங்கள் 3 பவுண்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் கிளம்பிக்கலான்ற ஒரு விஷயந்தான் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ இந்த ஹோட்டல் இருக்குல்ல, இங்கே வந்து டாய்லெட்ஸ் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா காலையில் வந்து சோத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா, தமிழர்கள் தான், நம்ம வேறு இங்கிலீஷ்காரனுக்கா சொல்ல போகிறோம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே சோத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா காரை நிறுத்தி போட்டு இன்னும் அந்த பக்கம் கிளிஃபுக்கு பக்கத்தில் கடற்கரை பக்கம் நடந்து போகலாம். இந்த பக்கம் வந்து அது இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் வந்து கடற்கரை மண்ணில் வந்து கால் வச்சு நீங்கள் விளையாடலாம். ஆனால் தண்ணியில் காலே வைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா குமுக்குன்னு கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். அதுதான் மேட்டர். ஓகே, ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட்டு, ஷேரு எல்லாம் பண்ணுங்கள். காரை நிறுத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஏரியா. பக்கத்தில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி வருது. பாய். ஜாக்கி விலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. ஏன்னா நியூ இயர் டைமே வந்து வீடியோ போட்டிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வீடியோ, ஏன்னா இது போகும்போது ஏதாவது வரும் இந்த மாதிரி சனியனுங்க ஏதாவது பாட்டை போட்டு என் உயிர் எடுக்கிறதுக்குன்னே ஏதாவது பண்ணுவாளுங்கன்னு வச்சுக்காங்களேன். இவ்வளோ நேரம் கம்முன்னு இருப்பாளுங்க. அது வந்து ஒரு கேமரான்னு வச்சதுக்கப்புறம் எனக்கு நான் ஒரு வீடியோ எடுத்தது காப்பிரைட் ஸ்ட்ரைக் எக்ஸ்ட்ரா மயிரை பிடுங்கி அதில் ஒரு 4 பேஷாக வந்துருமானது. அது உடனே ஒரு நுட்டுறதுக்கு அவன் அங்கேருந்து அனுப்புவான். இது வந்து இவன் பாடின மயிரவன் பாடின பாட்டு, இது மட்டையான் பாடின பாட்டுன்னு 800 வருவானுங்க ஒத்தா. இது இப்போ இவ்வளோ நீங்கள் நல்லா நேயர்களே நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த கருவம் எனக்கு ஆழ்வார்பேட்டில் இந்த மாதிரி தான் ஜாக்கி சினிமா சொன்னால் டங்கர் டக்கர் அவன் செத்து போடுவான். அவனுக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சரிடா இந்த ஒழிஞ்சு போகிறானுங்கடான்ட்டு ஒரு நாள் வந்து திரும்ப என்ன பண்ணுவேன், அப்போ தான் வந்து கேமராலாம் லைட்லாம் சரி ஜாக்கி சினிமாஸ்னு ஆரம்பிப்பேன். பார்த்தா உடனே பாதாள மாரியம்மன் ஏதாவது ஒன்று போட்டு உயிரெடுப்பானுங்க. அப்புறம் குப்பை வண்டி எடுக்கிறது, யானி கார் இருக்குது. ஸோ குப்பை வண்டி எடுக்கிறதுக்கு வருவானுங்க. ஸோ இந்த மாதிரி உயிரை எடுக்கிறதுனே வந்தால் கடைசியில் பாரு இந்த பாரு பாட்டை போட்டு குவாங்கிங் குங்குன்ட்டு என்னத்த நான் வீலாக் பண்ணுறது இதில் வச்சுட்டு என்ன வீலாக் இல்லை அது புரியுது. பட் இதுதான் என் ஃபேக்ட்ன்றேன். ஏன் வீடியோ போகலன்னா இந்த மாதிரி பாரு இப்போ அமைஞ்சிச்சு பாரு. நல்லா கவனிங்க, இப்போயும் பாடணும்ல. அந்த ஆரம்பிக்கும் போது மொத்தம் ஏதாவது ஒன்று வந்துடணும். என்னத்தை நான் பண்ணுறது, அதாவது நான் சரி ஓகே ரைட் சரி இதை ப்ளூ ஃபர்ஸ்டில் போட்டுறேன்.